இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கலைப்பொருட்கள்னாலே சீனர்கள் தாங்க. ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கா, இது திறந்து பார்த்தோம்னாக்க என்ன ஒரு வேலைப்பாடு பாருங்க. ஓ ஓ நைஸ், ஓ நைஸ், சூப்பரான நகைப்பட்டிங்க. ரேக் இருக்கு. ஹவு மச் தே சார்? பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான புடுவை இது சைனீஸ் கல்ச்சரில் தான் செய்வாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது திறக்கிறதுமே தெரியாது. அது அப்படியே ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அழகாகவும் இருக்குது. சவுண்டு பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வீட்டை ரொம்பவே அழகாக்கும். நம்ம வீடுகளில் பார்ட்டிஷனுக்காக சும்மா வுட்டில் செஞ்சு வச்சுருப்போம் பாருங்க, அதை இங்கே எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே பறவைகளோட இறகு தான். அது அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் தேடினாலும் கிடைக்காது இந்த மாதிரி. உள்ள ஒரு குருவி தெரியுது அவங்களுக்கு. குருவி ஒரு மெக்கானிசம், என்ன ஒரு மெக்கானிசம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அருள் பார்த்தா டைரிஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கலைப்பொருட்கள்னாலே சீனர்கள் தாங்க. ரொம்ப கலைநயத்தோடு செய்வாங்க. அதை நம்ம அடிச்சிக்கவே முடியாது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதாவது சைனீஸ் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சீப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்கே தவிர, இந்த மாதிரி ஆன்டிக்கான விஷயங்கள், இந்த மாதிரி ரொம்ப கலைநுட்பமான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மர வேலைப்பாடுகளாலான இந்த சிற்பங்கள் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்துடலாங்க. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் சின்ன சின்ன டேபிள் மாதிரி நம்ம வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ் பண்ணலாங்க. இதெல்லாமே சின்ன சின்ன மேடைகள் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட புராதன விலங்கு, அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த மாட்டு கொம்புகளால் ஆனது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த குதிரையை பாருங்கள், எவ்வளோ அழகாக, எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குன்னு. கோல்டன் கலரு, அதில் அந்த கோல்டன் மின்ற மாதிரியாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த குதிரையெல்லாம் நம்ம வீடுகளில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக கேட்பாங்க இதெல்லாம் எப்படி என்னான்ட்டு. இதிலே பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான வுட்டில் ஒரு மரப்பொட்டி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ரொம்பவே பயன்படும். அதில் எப்படி எந்த அளவுக்காக அந்த இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வெட்டியிருக்காங்க. ட்ராகன் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். பீங்கான் பொருட்களும் சைனீஸ் தாங்க ரொம்பவே ஃபேமஸாக செய்வாங்க. அதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி பீங்கான்கள் ரொம்ப அழகழகாக நல்ல கலர்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பழைய பொருட்களும் இருக்குது, புது பொருட்களும் இருக்குது, யூஸ்டு பொருட்களும் இருக்குது. இந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அது எப்படின்னா ஒரு தத்ரூபமாக இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த ஃப்ரேமை விட்டு வெளியில் அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம தொட முடியும் அழகாக. இந்த பூக்கள்லாம் அழகாக தொட முடியும். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபவுண்டைன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஊர்லாம் இருக்குது. ஆனால் இவங்களோட டிசைனில் வரும்போது இன்னும் அழகாக இருக்குது. இந்த பீங்கான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி உயரத்துக்கு இருக்கும் போல் இருக்குது. இந்த உட்டன் கிராஃப்டெல்லாம் பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும். இதெல்லாம் மரத்துலேயே செதுக்கி குடஞ்சி செஞ்சு வச்சுருக்காங்க. வெயிட் நல்ல ஓரளவு தூக்கலாம், ரொம்ப வெயிட் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியான மரத்தில் செஞ்சுருக்காங்க. இது பழங்கள் வச்சுக்கிறதுக்கு, அதுவும் பூஜை ஜாமான் கொண்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் சாப்பிட்றதா இல்லை அதில் உள்ள ஆர்ட் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாமாங்கிற அளவுக்கு இருக்கும். அதிலே இந்த சேர்லாம் உள்ளே தள்ளி வச்சுக்கிற மாதிரியாக ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் இங்கே ஒரு கப்பல் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மரத்துலேயே, ரொம்ப அழகாக இருந்தது. இது அவங்களோட சாமி, அவங்க கும்பிட்ற சாமியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க.
பயங்கரமாக இருக்குல்ல குதிரை. பார்த்தா தெரியும், சின்னதாக தெரியும் உங்களுக்கு, நல்ல ஹைட் இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி மரம், அதுக்கப்புறம் வந்து பாய்மரப்படகு. ஸ்மால். ஓ ஓ ஓ ஸ்மால் குட். வாட் வுட்? சாண்டல். ஓ வெரி நைஸ். ஓ ஓ the bird, right? Oh very nice. All. Yeah. So nice. இந்த பறவைகளோட இறகுகளை வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த இந்த ஒரு டிராயிங் மாதிரி உள்ளதை பாருங்கள். இதோட அகலம் மட்டுமே இவ்வளவு, இந்த ஃப்ரேம் சைஸு. இதுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த மரம்லாம் நேச்சரலாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி வெளியில் வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது ஏதோ கோழி இறகு மாதிரி இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி தாங்க செஞ்சுருக்காங்க. பறவைகளோட இறகு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறையாவும் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே பறவைகளோட இறகு தான். அதை வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் தேடினாலும் கிடைக்காது இந்த மாதிரியெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே நேச்சராக தெரிகிற அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைவுட் மாதிரி இருக்குது. அதில் இது வந்து வரைஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி பெரிய பெரிய பீங்கான்கள் இந்த மாதிரிலாம் ஊரில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அழகு மட்டும் இல்லைங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திங்ஸை வைக்கலாம், சமையல் திங்ஸு, புளி, இந்த மாதிரி விஷயங்களை கூட நல்லா வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆன்டிக்காக இருக்குது. அதாவது பழைய பொருட்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு மாதிரி பச்சை கலரில் ஃபார்ம் ஆகும்ல இந்த காப்பர்லலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு கைப்பிடிக்கு பார்த்தோம்னா பறவைகள் இருக்குது. இது ஒரு மயில் மாதிரி இருக்குது. இது சின்ன சின்ன பறவைகள் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே செப்பில் செஞ்சது. இதெல்லாமே ஒரு ரொம்பவே ஒரு பழமையாக, ஒரு பார்த்த உடனே ஒரு மாதிரியான ஒரு பழமையை விரும்புகிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே இதெல்லாம் பிடிக்கும். வீட்டில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு கிளையில் பழத்து இருக்கிறது, ஒரு குருவி, இன்னொரு குருவி கீழே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு நம்ம ஷோகேஸில் வச்சோம்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாமே. இந்த ஒரு சிலையெல்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், சிங்கிள் வுட்டில் பண்ணியிருக்காங்கங்க. இது முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி நிற்கிறது மாதிரியா இருக்குது. கீழே வந்து நேச்சராக எப்படின்னா ஒரு மரம், அதுக்கு மேலே வந்து அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு வைக்கிறது, இந்த அரவான மீன் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி கிளாஸ்லேயே பண்ணி ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது. அது அப்புறம் மற்ற எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த சேவல், குரங்கு, குதிரை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பாக்ஸுங்க. அழகான பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சிலை அந்த மாதிரியா வச்சுருக்காங்க. இந்த ஒரு லாஃபிங் புத்தாவை பாருங்கள். இதை தொட்டு பார்க்கவே ரொம்ப அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இதை எப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு கொஞ்சம் கூட ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாம் ஃபுல்லாக வுட்டு தான். அது எப்படின்னா ஒரு ஷைனிங்காக மார்பிள் மாதிரியா செஞ்சு வச்சுருக்காங்க.
இதெல்லாம் ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இதெல்லாம் இங்கே பார்த்தோம்னா ஒரு பெரிய பொட்டி இருக்குது, மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. மேலே இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக. இந்த கைப்பிடியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா விட்ட உடனே வந்துடாத அளவுக்கு அப்படி அப்படி ஒரு ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொட்டியெல்லாம் ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்பர் லாக் செட் பண்ணியிருக்கு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணலாம், நம்ம லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. எஸ் 3000. ஓ 3000. ஓ Texas Chinese, 3000. which means the wood name. 3000. Oh, very nice. It's locked already. Sama. Oh, can open? Can you open? Can you open? Oh, nice. So nice. சூப்பரான நகைப்பட்டிங்க. சூப்பரான நகைப்பட்டி, நிறைய நகை வச்சுக்கலாம் இதில். இதுலேயும் நிறைய ரேக் இருக்கு. How much this? How much? How much money? How much? How much? Oh. So $250. ஓ $250ங்க சிங்கப்பூர் மணி. ஆனால் ஒருத்தர் இருக்கு. இதுவே ஆஃபர் ஆமாம். இதெல்லாம் நீங்கள் கல்லாப்பட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வுட்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்லா, இது பெயிண்ட் இல்லை, இந்த மரத்தோட கலரே அப்படி தான். இதுவும் அதே மாதிரி கல்லாப்பட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை டோர்னு பாருங்கள். இது ஒரு டோரு, இது ஒரு ரேக்கு, இது ஒரு ரேக்கு, இது ஒரு ரேக்கு. அது இல்லாமல் மேலேயும் திறந்து வச்சுக்கலாம். கண்ணாடி இருக்குது பாருங்கள், கண்ணாடி இருக்குது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி திறந்து பெரிய திங்ஸை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய ரேக் இருக்குது பாருங்கள், இந்த ரேக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதெல்லாம் நகைப்பொட்டியாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இதையும் கல்லாப்பட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடுகளில் பார்ட்டிஷனுக்காக சும்மா வுட்டில் செஞ்சு வச்சுருப்போம் பாருங்க, அதை இங்கே எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு 4 இதாக பிரியும். அப்படி பிரிஞ்சுதுன்னா எப்படியும் ஒரு 4-5 அடிக்கு வந்து ஒரு இடத்த பார்ட்டிஷனாக கவர் பண்ணி அழகாக இது பண்ணலாம். இது கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், சைனீஸ் கலைப்பொருட்கள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்களும் ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் செஞ்சுருப்பாங்க. எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான குடுவை, இது வந்து சைனீஸ் கல்ச்சரில் தான் செய்வாங்க. இதில் டாலர் மாதிரி பண்டன் மாதிரி உள்ளது என்கிட்டயே ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் வந்து ஒரு சில முருகன் கோயில் மண் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி இதுலேயும் வந்து அது மாதிரி வச்சுக்கலாம். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது திறக்கிறதுனே தெரியாது, அது அப்படியே ஒரு அழகுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரியா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாகவும் இருக்குது. சவுண்டு பார்த்தீங்கல்ல, சவுண்டு மட்டும் இல்லை, இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த குழந்தைங்களுக்கு மாவு கலக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன யூசேஜுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க.
இந்த பார்த்தீங்களா இந்த பாம்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாடு எருமை மாடுங்க. நம்ம ஊர் எருமை மாடு ஃப்ரான்ஸில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஊர் எருமை மாடு அப்படியே சிப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து அந்த எப்படின்னா மாட்டு கொம்பு இந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறது. அதில் ஒரு யானை மாதிரி செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு சீப்பு. இதெல்லாம் வந்து சைனீஸ் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இது ஒரு ஸ்பெஷல் இல்லாட்டினாலும் இது வந்து எல்லா சைனீஸ் ஷாப்லேயும் கிடைக்கும். இது எல்லாமே அந்த தந்தத்தில் செய்கிறது, தந்தத்தில் அந்த கொம்பில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாமே. இந்த பவுல் எல்லாமே அந்த மாதிரி தந்தத்தில் செய்கிறதுங்க. இது எல்லாமே வந்து அந்த லைட்லலாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு கிளாக்கை பாருங்கள், அல்டிமேட். உள்ள ஒரு குருவி தெரியுதா உங்களுக்கு? குருவி ஒரு மெக்கானிசம், என்ன ஒரு மெக்கானிசம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சங்கு செம்மையாக இருக்கும். சங்கு மட்டும் இல்லை, அதோட டெக்கரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், அதில் ஸ்டோன்ஸ் பதிச்சா எப்படி இருக்கும், அதுக்கு மேலேங்க அல்டிமேட்டுங்க. இந்த யானைகளை பாருங்கள். வீடு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த புலி பயங்கரமாக இருக்குல்ல. இதெல்லாம் டேபிளில் வைக்கிற அந்த சின்ன சைஸு புத்தர் சிலைங்க. மெட்டல்லையும் இருக்குது, அந்த பளிங்கு கற்கள் அந்த மாதிரியும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டியே ஆகணுங்க. இதை பாருங்கள், ஜஸ்ட்டு மூடிட்டா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கா, இது திறந்து பார்த்தோம்னாக்க என்ன ஒரு வேலைப்பாடு பாருங்கள். அப்பா, புத்தருங்க, புத்தரோடது புத்திஸ்ட் கல்ச்சரு அது சம்மந்தமாக வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்டலில் உள்ளது. இதெல்லாம் டேபிளில் வைக்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டோனுங்க. அப்பா எப்படி மின்னுது பாருங்கள். அப்படி வச்சோன்னா அப்படியே மின்னுது. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஏழு குதிரைகள் வச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் ஃபோட்டோ வைக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டி ஆகணுங்க. இது வந்து கொம்பு. இது எந்த விலங்கோட கொம்புன்னே எனக்கு தெரில. காட்டெரும்பையா காண்டாமிருகமா என்னன்றது எனக்கு தெரில. ஆனால் அது வந்து எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஜாடியெல்லாம் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு ஒயின் ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இருங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதாக இருக்குது பாருங்கள். நெல் அரிசி எல்லாம் கொட்டி வச்சுக்கலாங்க. மங்கில் இருக்குது. இன்னொரு விஷயம், சிங்கப்பூரில் வெளிநாடுகள் மேலை நாடுகள்லேயே நல்ல ஒரு மரம் இருக்கிற இதை வந்து ட்ரங்க்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து நல்ல விலைக்கு போகுது.
இங்கே உள்ள ஆன்லைனில் வந்து பழைய பொருட்களை விற்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் கூட இதை நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியான மரத்தில் உள்ளது. சும்மா வீட்டுக்கு உட்காந்துக்கிறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அழகுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அந்த மாதிரியாக இருக்கும். இந்த சேரை பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு நிறையா வந்து சப்ஸ்கிரைபர் தேவை அப்படிங்கிறதுனால ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 1000 தாண்டிடுச்சு, 1200 கிட்ட வந்துடுச்சு. எல்லாமே உங்கள் சப்போர்ட்டால் தான். இனிமேல் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.